put your hands together and welcome the rock star, Beyonce! அது அன்பு உன் மேல வச்சிருக்கிற பாசம். நீயும் அதே மாதிரி அன்பை பாத்துக்கணும் ஆனந்தி. அன்பு உனக்காக எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிட்டு நிக்கிறான். அதுக்கேத்த மாதிரி நீயும் அன்புவை எங்கேயும் விட்டு கொடுத்துட கூடாது. வீட்டுக்கு போலீஸ் வர யாருதான் சம்மதிப்பாங்க? எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சட்டத்தோட உதவியாலையாச்சும் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டே போயாகணும்னு உறுதியா இருந்து அவங்க அம்மாக்கு கூட எதிரியா இருந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அன்பு. அதனாலதே அத்தைக்கு என் மேல கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகமாயிருச்சு மேடம். அவங்க உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? நீ அமைதியா இருக்கேன்னா ஆமான்னு தானே அர்த்தம்? ஐயோ சச்ச, அதெல்லாம் இல்ல மேடம். ஆனந்தி, பேசுற வார்த்தைகளை விட பேசாம இருக்கிற மௌனம் நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். நானும் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டவதான். எனக்கும் எல்லாம் புரியும். ஆனா எதுவா இருந்தாலும் அன்பு கிட்ட மனசு விட்டு பேசு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அன்பு நீயும் சேர்ந்து பேசிதான் ஒரு முடிவெடுக்கணும். அன்புக்கு தெரியாம அன்பு கிட்ட சொல்லாம நீ எதுவும் செய்யாத. ஏன்னா இந்த ஹாஸ்டல்ல இருந்தப்போ உன் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அன்பை விட்டு விலகி நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கோகிலா வாழ்க்கையை சரி பண்ற நேரத்துல உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு வரணும்னு அன்பை விட்டு விலகி நிக்கணும்னு நினைக்கிற பழைய ஆனந்தியா நீ இனிமே எப்பவும் இருக்க கூடாது. உன் வாழ்க்கை இனிமே எப்பவும் அன்போட மட்டும்தான். அதுக்குதே மேடம் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இங்க அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிட்டு இருக்கு. நான் செஞ்சு கொடுத்த சத்தியமே எனக்கு எதிரா இருக்கே. சில சமயம் மத்தவங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு நாம முடிவுகளை எடுப்போம். ஆனா அந்த முடிவு நிஜமாவே அவங்களுக்கு நல்லதா சந்தோஷமா இருக்குமான்னு ஒரு தடவைக்கு பல தடவை நாம யோசிக்கணும் ஆனந்தி. கணவன் மனைவின்னு ஒரு உறவுக்குள்ள 2 பேர் இருக்கும்போது அந்த உறவுல 2 பேருக்குமே பொறுப்பும் பங்கும் இருக்கு. அதனால ஒருத்தர் மட்டும் முடிவை எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. இல்ல மேடம், இங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நானா எந்த முடிவையும் எடுக்கல. ஆனந்தி, உங்க விஷயத்துல 2 பேர் அல்ல 3 பேர் இருக்கீங்க. உன் வயித்துல வளர்ற குழந்தையையும் சேர்த்து. ஆனந்தி கழுத்துல தாலி கட்டும் போதே அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் ஏன் பொறுப்புன்னு நினைச்சுதான் தாலி கட்டினேன்னு அன்பு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் உன்னையும் உன் குழந்தையும் பாதுகாக்கவும் நேசிக்கவும் தயாரா இருக்கும்போது நீ அந்த குழந்தையை விட அதிகமா அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உன் வாழ்க்கையில எல்லாரையும் விட முக்கியமான ஆள்னா அது அன்பு மட்டும்தான். மேடம், அவர் மட்டும் இல்லைன்னா நான் இம்புட்டு தூரம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருப்பேன். நானு சந்தேகந்தேன். எதுக்காகவும் அவரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். நினைச்சா மட்டும் போதாது ஆனந்தி, அத செயல்லையும் காட்டணும். அப்பதான் அன்பு இத்தனை நாளா உனக்காக பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கிடைக்கும். உனக்கு துணையா ஆறுதலா அன்பு, கோகிலா, அப்பா, அம்மா, நான்னு எத்தனை பேர் இருக்கும். ஆனா அன்புக்கு நீ மட்டும்தான் இருக்க. உனக்கு துணையா இருக்கணுங்கிற ஆசையிலையும் நீ துணையா இருப்பேங்கிற நம்பிக்கையிலையும் தான் அன்பு இவ்ளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனோட ஆசை நம்பிக்கை எல்லாத்தையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும் ஆனந்தி. சரிங்க மேடம், என்னால முடிஞ்ச வரைக்கும் அவரை கஷ்டப்படுத்தாம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிற. மேடம், நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க மேடம். எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா நான் அங்க வந்து தேவையில்லாம அன்போட அம்மாவை கோவப்படுத்திடக் கூடாது. நீயும் அன்பும் ஒரு தடவை இங்க வந்துட்டு போங்க. நான் அன்பு கிட்ட பேசுறேன். சரிங்க மேடம். உடம்ப நல்லா பாத்துக்கோ. அப்பப்ப கால் பண்ணி பேச ஆனந்தி. நிச்சயமா பேசுறேன் மேடம். நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. செக்யூரிட்டி அண்ணனையும் விசாரிச்சுதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. வச்சிரட்டுமா? என்ன? சரிங்க மேடம்.